வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தீபன் தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி ரதியை விரும்பிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த விஜயா நடனப்பள்ளி அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜயா பயங்கர கற்பனை ஓட்ட பண்ணி 2 மாதத்தில் அங்கே மாற்றிடுவோன்னு பேசணுன்னா 2 பேரும் கலைஞ்சி போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த வீடு வாங்க முடியாமல் போச்சு, ஏமாற்றிட்டாங்க அந்த வீடுன்னு சொல்லி பணத்தை ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு எல்லா விஷயமுமே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே தெரிய வருது. அப்போ தீபனும் ரதிக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்மளை 2 பேரையும் இந்த மேடம் பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, பிரியலை. நம்ம எப்பவும் முன்போல தான் இருப்போம். வருஷ கணக்கில் நம்ம இங்கே நடனப்பள்ளியில் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. தீபன் பார்க்க அப்புறாணி மாதிரி இருந்துக்கிட்டு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சதை மறைச்சி தான் ரதி கூட பழகுறாங்க. ரதி வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு உறவினரில் ஒரு ஆள் வராங்க. அவர் ஒரு சர்க்காரில் வேலையும் பார்க்குறாங்க. அப்போது நம்மளுக்கு வேறு இருக்கிற ஒரே பொண்ணு, இந்த பொண்ணு அந்த பையனுக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வராங்க. அப்போது ரதிகிட்ட கேட்குறாங்க, ஒரு பையன் இருக்கிறான், நம்ம சொந்தக்கார பையன் தான், சர்க்காரில் வேலை பார்க்குறான், உனக்கு பிடித்தா இருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே தீபனை மனசில் வச்சுக்கிட்டு, வேணாம் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நான் நடனத்தில் சாதிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த விஜயம்மாவுக்கு அந்தளவுக்கு நடனத்தில் ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், எதுக்கு உன்னையை கொண்டு அங்கே அனுப்புகிறேன், அப்படியாவது நீ மன உளைச்சல் இல்லாமல் இருப்பியா அப்படிங்கிறதுக்கு தான். நீ நடனத்துலாம் ஒன்றும் சாதிக்க தேவையில்லை, இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ போகிற இடத்துல என்ன செய்வியோ செஞ்சுக்கோ, எங்களுக்கு இவ்வளோ தான் முடியும், பொண்ணை ஒரே பொண்ணாக வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம், உனக்கு ஏதாவது மேடு போடலாம் அப்படின்னா எங்களால் தாங்க முடியாது, நாட்டில் என்னெல்லாமோ நடக்குது சரிதானே, சூழ்நிலை சரி கிடையாது, அதனால் நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு போகிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் கல்யாணம்லாம் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடி அப்பாட்ட குரல் வசதி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எம்மா, எனக்கு வேண்டான்னு சொல்கிறது உங்களுக்கு குரல் வசதி பேசுகிறேனா அப்படிங்கிறாங்க. வர உன் போக்கை சரியில்லடி, நானும் இதை பேசக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னே பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, நடன கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஒரே ஃபோன்லேயே தான் இருக்க, நாங்கள் வீட்டை விட்டு போனால் ஆளும் ஃபோன் பண்ணி எங்கே என்னமா சாப்பிட்டியா வச்சேன்னு கேட்டாலும் அப்பவும் பிஸியாக தான் இருக்கேன், ஒரே பிஸியாக தான் இருக்குது, சரி கிடையாது, பெத்த புள்ள உன்னை சந்தேகப்படுறது மாதிரி நல்லா இருக்காது, நீ யாரையும் விரும்பலையா எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் ஒரு பையனை விரும்புகிறேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. யாரடி, நான் விளையாட்டு வேலை பார்க்கியா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா சரியான டென்ஷனாக வராங்க. என்னம்மா நினச்சிட்ருக்கேன், உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ என்ன எப்படி பண்ணுற அப்படிங்கிறான். அவனும் நல்ல பையன் தான், நல்லா படிச்சிருக்கான், ஒரு வேலை சீக்கிரம் தேடிடுவான், அவனுக்கு என்னை கட்டி வைங்க அப்படிங்கிறாங்க. எங்கே பாருமா, இனிமேல் அவன் வேலையை தேடி உன்னை காப்பாற்றுறது வைக்கிறதுலாம் சங்கடம். ஆல்ரெடி ஒரு பையன் நம்ம பார்த்துருக்க பையன் வேலை பார்க்க அவன் செட்டில் ஆகிட்டான், அவனை கட்டினா அவன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. என் பேச்சுக்கு எதிர்த்து பேச மாட்டேன், உன் காதல் பார்க்குற பார்வை என்னை எதிர்த்துலாம் பேசுகிறேன், சரி ரைட்டு, அந்த பையன் வீட்டில் என்கிட்ட பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக ரதி தீபனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தீபன், எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு, உங்கள் வீட்டில் பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தீபனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆகா, நம்ம வீட்டில் போய் பேசினா பேச மாட்டாங்களா, நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு விஷயம் தெரிஞ்சுமே எல்லாருக்கும், அதை நம்ம ஒன்றுமே ஒழுங்கு பண்ணல, எப்படி நம்ம கூப்பிட்டு போகிறது வைக்கிறதுன்னு நினைக்காங்க. எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல ஒரு பாயிண்ட்டை போட்டுறாரு. போட்டோன்னே, என்ன இப்படி சொல்கிறேன், நீ தானே சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு விருப்பம்னா எங்கள் வீட்டில் நான் பேச சொல்லிடுவேன், உங்கள் அப்பாவுக்கு விருப்பம் இல்லாதனால தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நம்ம 2 பேரும் விரும்பிய மாதிரி கல்யாணம் முடிச்சு தாகணும் அப்படி இப்படின்னு சொன்னேன், எங்கள் அப்பாவே பொண்ணு தராங்கிறாரு, நீ என்ன இப்படி பண்ணுற வைக்கிற அப்படிங்கிறாங்க. ஏன் தீபன் அழகுதாருன்னா, தீபன் நல்லதுதாருன்னா காரணம் இதுதான், முதல் கல்யாணத்தை மறைச்சி தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டிலேருந்து கேட்டால் தான் எங்கள் அப்பா தருவாங்க, ஆனால் நான்லாம் நீ சொல்லுறது மாதிரி வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சும்மையாவது பொம்மாத்து பண்ணுறாரு, நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் சொல்லவே முடியாத அப்படி இருக்குது. உடனே நடனப்பள்ளிக்கு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நடனப்பள்ளிக்கு போகிறாங்க. போனோன்னா, என்ன எங்கள் அப்பாவுக்கே சரிங்கிறாரு, நீ என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் உறவினர் பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்குறாங்க, அந்த பொண்ணை தான் கட்டணுங்கிறாங்க, அந்த பிள்ளையும் சர்க்காரில் வேலை பார்க்குது, உனக்கு பார்த்துருக்கோம் அப்படியே சர்க்காரில் வேலை பார்க்குங்க, இப்போ நம்ம 2 பேர் நிலமை இப்படி இருக்குது, எங்கள் வீட்டு சொல்ல கேட்காமலாம் நான் இருக்க முடியாது, உங்கள் வீட்டை எடுத்து போனாலும் உனக்கு சேலமாக தெரியும், நம்ம 2 பேரும் சேராமல் இருந்தால் நமக்கு சரியே வராது அப்படின்னு என்னத்தெல்லாமல் பேசி இந்த பிள்ளை மனசை குழப்புதாரு.
குழப்பம்னா இப்போ என்ன தான் செய்யணும், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. நீனும் பொண்ணு கேட்டு வரமாட்டேன் வீட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு. எங்கள் அப்பாவும் வந்தால் தான் பேசணும் வைக்கணுங்காரு. என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியல. அது போக எனக்கு 4 பேர் மாதிரி என் விருப்பத்துக்கு எதுவும் பண்ணதுக்கும் எனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை நம்ம 2 பேர் வீட்லேயும் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஆள் வந்தால் தான் உங்கள் அப்பா பொண்ணு தருவாம்பாரு. எங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்க. அப்போ நம்ம 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறதா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நடன பள்ளிக்கு வர்றது மாதிரி வந்துரு. நம்ம 2 பேரும் நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்க மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நீ நம்ம ஒரு வாட்டி விளையாட்டுக்கு பேசுகிறோம், நீ அதையே செய்யணுங்க, அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடாம அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வேலை ரெடி பண்ணிட்டேன். நம்ம நேராக பெங்களூர் போகிறோம், அங்கே போய் ஜாலியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சொல்கிறேன், சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலே வராங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றுமே தெரியல. என்ன பேக்கெலாம் கொண்டு வந்திருக்க ரதி அப்படிங்கிறாங்க. தீபன் நீனும் கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாஸ்டர், வீட்டிலேருந்து கொஞ்சம் துணிமணிலாம் கொண்டு வந்திருக்கேன். இங்கே நடனம் ஆடின பிறகு கொஞ்சம் துணிலாம் அழுக்காயிருது, அதை எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்கோம். அதுபோக சாப்பாடும் கொண்டு வந்திருக்கோம், கூட கொஞ்சம் நேரம் கற்றுக்கலாம்ல, அதான் பேக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா பார்வதி, என் ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேரும் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. எனக்கு இவங்க தான் வந்து பேரும் புகழும் வாங்கி கொடுக்க போகிறாங்க. இவங்க ஒரு நாள் அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க, அன்றைக்கி ஊரே என்ன வாழ்த்த போகுது அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, நடனத்தில் ஒன்றே முடியுமா, அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாமே பக்குவப்படுத்திட்டு கொடுக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிறகு எல்லோரும் நடனம் ஆடுதான்னு இந்த விஜயாவை ஆடுதான் நினச்சியோ, என் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தனி மவுஸ் இருக்கும் பார்த்தியா. இங்கே நடனம் ஆடின உடனே அந்த ட்ரெஸ்ஸோடு போகக்கூடாதுன்னு அந்த ட்ரெஸ்ஸை கலத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கு, வேறு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு துணிமணி, வீட்டுக்கு போனால் நேரம் கூட கொஞ்சம் நேரம் படிச்சுக்கலாம்னு சாப்பாடும் வந்துருக்குவோம். இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே நடன பள்ளி முடிஞ்சோடனே இவங்க 2 பேரும் எஸ் ஆயிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. அப்போ போயிட்டு அவங்க ஒரு கோயிலில் ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அங்கே காலிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, தாலி கட்டுறது மாதிரி. அப்படியா இருக்கு. இந்த சூழ்நிலையில் நடன பள்ளியில் போகக்கூடாது, அவங்க அப்பா வராங்க. அங்கே ரதியை காணலை. ரதியை காணலன்னொன்னே பரபரப்பாக ஆயிடுறாங்க. நடன பள்ளி ஆசிரியர்னு சொன்னாலும் சங்கடமாக அசிங்கமாக போயிருமான்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடிட்டு கிடக்காங்க. தேடிட்டு கிடக்கும்போது ரதிக்கு கால் பண்ணுறாங்க. ரதி ஃபோனை எடுக்கலை. ரதிக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, இங்கே பாரு ரதி, நீ எங்கே போகிற ஏது போகிறேன்னு நான் ஃபோனை வச்சு தூக்குறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அந்த பையனை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. உடனே டேய் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்கே தீபன் முழிக்கிறார். ஆகா போட்டு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எதெல்லாமோ உங்கள் அப்பா சொல்லி நம்ம மனசை கலைக்க பார்க்காரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படிங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கள் அப்பாவுக்கு ஏகப்பட்ட பழக்கம் இருக்குது, நம்ம சிட்டியை தாண்டி போக முடியாது போலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு தெரியுமா. டவார்னு செல்லில் போய் விஜயாவும் தாலி கட்டும்போது பக்கத்துலன்ற மாதிரி வெயிட் பண்ணி அதை ஒரு போஸ்ட் பண்ணிடுறாரு. ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி, எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த வள்ளல் விஜயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அப்புறம் அதையே இந்த பிள்ளையோட அப்பா வாட்ஸ்அப், இந்த பிள்ளையோட அப்பாவுக்கு அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்க உறவினர்கள் எல்லாத்துக்குமே அனுப்பி விட்றாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நம்ம நடன பள்ளிக்கு பிள்ளைய வந்து படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கோம், பிள்ளைக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சு இவங்க தான் எங்கே கொண்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாயிருது. நடன பள்ளியில் வந்து பார்வதி கேட்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு அங்கே அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறா. அப்படி வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனாங்க, ஏமா முதல்ல வெள்ளுவாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரதி அப்பா தானே, என்ன விஷயம் எப்படி பேசுகிறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரியா, எதுக்கு என் மூலம் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன், உங்கள் மூலம் நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், நான் ஏன் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் முடிக்கல இல்லை அப்படிங்க. அப்போ இது என்னது அப்படிங்கிறாங்க. விஜய் அந்த ஃபோட்டோ போதே ஷாக் ஆகிடுறாங்க. நான் போவே இல்லையே, ஏன் ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா நீங்கள் போகாமல் எப்படி வரும், அவங்களுக்குள்ள இதாகுது. அப்போ மனோஜ் வராரு. என்னங்க என்ன வீண் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பிரச்சனை இல்லை தம்பி, என் பொண்ணை வந்து நடனம் படிக்கிறதுக்கு அனுப்பி விட்டோம்னா அவங்க அம்மா கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோட்டோ காமிக்கிறேன். ஃபோட்டோவில் இருக்குது அப்படிங்கிறேன். நான் போவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா போவே இல்லைன்னா நான் ஸ்டூடியோவில் போய் எதாவது செட் பண்ணியிருப்பான், நீங்கள் அவனை போய் கலங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட இப்படி பேசணும்னு தெரிய வராது, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டேஷன்லேருந்து வராங்க. ஏம்மா உங்களுக்கு விசாரிக்க வேண்டியிருக்கு, முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனை கூட்டி போய் வச்சுருந்தாங்க. விஜயா ரொம்பவே அலறுதாங்க. ரோகிணி, மனோஜ் எல்லோரும் ஸ்டேஷனில் வந்து அலறிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கு தகவல் சொல்கிறாங்க. மீனா
நேராக முத்து வராங்க. என்ன சார் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் கல்யாணத்தை முடித்து எங்கேயோ வச்சுருக்காங்க, உள்ளதை சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் வரலை அப்படின்னா இந்த அம்மா தான் உள்ளே போவாங்க. ஏற்கனவே அந்த தீபன் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணத்தை மறைச்சி தான் அந்த பிள்ளைக்கூட கல்யாணம் ஆகாத மாதிரி இது பண்ணியிருக்காப்புல அப்படி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் தம்பி, இதான் உள்ளன்னு இல்லை, உங்கள் அம்மாட்ட உண்மையை கேட்டு சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படிடா தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க தாலி கட்டின மாதிரி காமிக்காங்க, கூட நான் இருக்கிற மாதிரி காமிக்காங்க, நாங்கள் போகவே இல்லை. நீ பாதுகாத்து வேணால் கேட்டுப்பார். நான் முடிச்சுட்டு நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன், இவ்வளோதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கேட்காங்க. ஆமாப்பா அவங்க அம்மா எதுவுமே செய்யலை, எனக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு தான் வந்தா. அந்த பையங்க 2 பேரும், பையனும் பொண்ணும் பேக் கொண்டு வந்தாங்க. கேட்கும்போது வேறு வரலாம் கதையெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க முத்து சொல்கிறார், சார் நான் அந்த பையன் பொண்ணோட வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த பையனை பற்றி விசாரிக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்காரு முத்து. இங்கே பாருங்கள், தீபன் வந்து உங்கள்கிட்ட தான் வராங்கன்னு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே பேசுகிறாங்க. அதில் ஒரு ஆள் யார் என்கிட்ட வரான், ஏன்டா அவங்க வராங்க, ஒரு ஆள் ஆமாம் என்கிட்ட தான் வரான் அப்படிங்கிறாங்க. உன் மேலே தான் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றை தான் இப்போ தூக்க போகிறாங்க அப்படின்னா. ஐயோ என்ன தூக்கிறாம, என் வீடு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இப்படி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காரில் போகிறாங்க. அங்கே தீபனும் இருக்காங்க. பெங்களூருக்கு கிளம்புறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. இருக்கும்போது ஏய் அந்த பொண்ணை விடு அப்படிங்கிறாங்க. அது ஏன் பொண்டாட்டி அப்படிங்க. பொண்டாட்டியா இப்போ ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அந்த பொண்டாட்டி என்ன செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே தீபன் முடிக்கிறாங்க. என்ன சம்மந்தம்லாம் பேசுகிறீங்க, எங்கள் அப்பா ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுக்கல, அவன் மூத்த பொண்டாட்டி வீட்டில் ஸ்டேஷன் இருக்காங்க, அவங்கள ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா கல்யாணம் முடிக்க முன்னாடி இன்னும் கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இவன் கல்யாணம் ஆனதை ஒன்றுமே சொல்லியனே, இனி தான் முதல்ல விரும்புதுன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் கொள்ள பேர் திரியிறாங்க. ஆனால் வந்து இப்படி லவ் பண்ணது பொண்ணை பற்றி அவன் யார் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு விரும்பணுமா, முதல்ல அவங்க அப்பா அம்மாட்ட போய் சேருமா, இவனை பற்றி விஷயத்த சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்ட்டு இருக்கோம். சரி வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் சார் நீங்கள் இதே நாட்டில் என்ன இருக்காங்க, அவங்கள விசாரிச்சுக்கிடுங்க, எங்கள் அம்மா வழி விடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் போங்க விஜயம்மா போங்க, உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப சோகமாக ஸ்டேஷன் விட்டு வெளில வராங்க. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.